இங்க வழக்கம் போல காலையில உங்க ஸ்கூலுக்கு போயிருங்க. அங்க போகும்போது ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனோட தலை இந்த ஸ்கூல் கேட்ல இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 1990s May 27 மொத்த ஜாப்பனீஸ் கண்ட்ரியை திரும்பி பார்க்க கதை தான் 11 வயசுடைய யோன் பேசன் சொல்ற பையனோட கேஸ். May 27 1997 ஜப்பான்ல இருக்கிற கோபுன்னு சொல்ற இடத்துல டொமாகாக்கோ ஹை ஸ்கூல்ல வழக்கம் போல அந்த ஸ்கூலை ஓபன் பண்றதுக்காக அந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் அந்த ஸ்கூல்ல வராரு. அப்படி அவர் போகும்போது ஒரு பூனையோட சடனம் கைகால்கள் வெட்டப்பட்ட நிலையில இருக்கிறத அவர் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு என்னடா ஸ்கூலுக்கு போற வழியில இப்படி ஒரு விஷயத்த பாக்குறோமே சொல்லி அதை யோசிச்சு கொண்டே போறாரு. அப்படியே ஸ்கூலுக்கு பக்கத்துல போறாரு. அப்போ ஸ்கூல் கேட்ல ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. ஆனா கிட்ட போய் பாக்குறாரு, அது பிளாஸ்டிக் பேக்கே இல்லை, ஜூன்னு சொல்ற பையனோட தலை, துண்டிக்கப்பட்ட தலை. இத பார்த்த வாட்ச்மேன் அவசரமா போலீஸ்க்கு கால் பண்றாரு. அப்ப அங்க போலீஸ் வந்து அந்த பையனோட தலையை பாக்குறாரு. அப்படி போலீஸ் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஜூனோட தலையில கண் நோண்டப்பட்ட நிலையில இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவனோட வாய் அவனோட காதுகள் வரைக்கும் பெருசா கிழிக்கப்பட்டிருந்தே கவனிக்கிறாங்க. அப்படி கிழிக்கப்பட்ட வாயில ஒரு லெட்டர் இருந்ததையும் அவங்க கவனிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருந்ததுன்னா, இதுதான் இந்த விளையாட்டோட ஆரம்பம். போலீஸ் என்ன முடிஞ்சா புடிச்சு பாருங்க, எனக்கு மக்கள் சாகிறத பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இன்னும் கொலை பண்ணுவேன், போலீஸ் என்ன முடிஞ்சா தடுத்து பாருங்க. அந்த லெட்டர்ல எழுதி இப்படி ரெட் கலர் இங்க்ல எழுதி அந்த லெட்டர் இருந்தது. அதுல இதை எழுதுன சைட்டோ சககிபாரானோ, அதுக்கு கீழே ஸ்கூலுக்கு இல்லைன்ற வார்த்தைய SHOOL தப்பான முறையில எழுதியிருந்ததையும் போலீஸ் கவனிக்கிறாங்க. அப்போதான் இந்த கொலைக்காரனோட பேரு சைட்டோ சககிபாரான் வெளியே வரும். போலீஸுக்கு என்ன அதிர்ச்சினா, இந்த ஸ்டைல் ஃபேமஸ் கில்லரான ஜோடியோ கில்லர் ஸ்டைல இருந்ததை கவனிக்கிறாங்க. போலீஸுக்கு பெரிய தலைவலி, யார் இந்த சைட்டோ சககிபாரோ? இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஜூனோட தலை மட்டும்தான் இருக்கு. அவனோட உடல் எங்கன்னு தேடும்போது தான் ஸ்கூலுக்கு பின்னால இருக்கிற மலையில ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்துல அவனோட உடல் கிடைக்கும். ஆனா அவனோட உடல்ல பெரிய சேதங்கள் ஒண்ணும் இல்லை. ஆனா அதுக்கு எதிர்மாறா அவனோட தலை ரொம்ப சிதைக்கப்பட்ட நிலையில கண்டுபிடிச்சிருந்து அவங்க கவனிக்கிறாங்க. இப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதுதான் அவங்க பேரண்ட்ஸ்ட கேக்குறாங்க, ஜூனோட பேரண்ட்ஸ்ட கேக்குறாங்க, ஜூன் கடைசியா எங்க போனான்னு. ஜூன் தன்னோட தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா அவங்க போகவே இல்லை. இப்படி இந்த கேஸ விசாரிக்கும் போது கோப்ல இருக்க ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு லெட்டர் வருது. இது முதல்ல இருந்த மாதிரியே ஒயிட் கலர் பேப்பர்ல ரெட் கலர் இங்க்ல 1400 எழுத்துக்களை கொண்டதாகவும் 3 பக்கங்களை கொண்டதாகவும் இருக்குது. அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, நான் இந்த விளையாட்டுல என்னோட உயிரை பணையம் வச்சிருக்கேன், இதுல நான் மாட்டிக்கிட்டா போலீஸ் என்னை கண்டிப்பா தூக்குல போட்டுருவாங்க, ஆனா எனக்கு மக்களை கொல்றது மூலமா தான் என்னோட வழியில என்னைய குறைச்சிக்க முடியுது, இந்த ஜப்பானோட கட்டாய கல்வியால தான் நான் இப்படி போனேன், இன்விசிபிள் மேன், இப்படி எழுதி பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் வந்திருக்கு. அப்படி அந்த நியூஸ் சேனல் அதை பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா பப்ளிஷ் பண்ணும்போது தவறுதலா பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருது. அதை பார்த்து கோவம் அடைஞ்ச சககிபாரோ அங்க ஒரு லெட்டர் அனுப்புறான் இந்த சேனலுக்கு, என்னோட பேரை நீங்க தப்பா பிரிண்ட் பண்ணிருக்கீங்க, இப்படி இன்னொரு தடவை பண்ணா நான் ஒரு வாரத்துக்கு 3 கொலை பண்ணுவேன், நான் குழந்தைகளை மட்டும்தான் கொலை பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க லெட்டர் வருது. அந்த நியூஸ் சேனலுக்கு லெட்டர் வந்தது. இத பார்த்த போலீஸ் குழம்பி போயிடுறாங்க. யார் இந்த சககிபாரோன்னு ஒட்டுமொத்த ஜாப்பனீஸ் மக்களும் பயந்து போயிருக்காங்க. இப்படி பயந்து போய் இருக்கிற நேரம் தான் போலீஸ்க்கு ஒரு லீட் கிடைக்குது. அது என்னன்னா, டொமாகாஹா ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் ஜூன் சாகரத்துக்கு முன்னுக்கு ஒரு பையனோட போனதா வந்து போலீஸ் கிட்ட சொல்றான். போலீஸ் அந்த பையனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவன் இந்த கொலையை நான் பண்ணல, இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இது சொல்லாம நான் தான் இந்த கொலையை பண்ணேன். 1997 May 28 ஜப்பான் நாட்டைய கதிகலங்க வச்ச சககிபாரா சைட்டோ அரெஸ்ட் பண்றாங்க. சட்டப்படி ஒரு மைனர் கிரைம்ல ஈடுபட்டிருந்தா அவங்கள ஐடென்டிஃபை வெளியே சொல்லக்கூடாது. அதனால போய் ஏன்னு 14 வயசுடைய பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு மீடியால சொல்லப்படுது. அப்படி இவனை பத்தின ஒரு டைரி அவனோட வீட்டுல கிடைக்குது. அதுல இவன் சின்ன வயசுல இருந்து நடந்த எல்லாத்தையும் எழுதி இருக்கான். அதுல அவன் அப்படி என்ன எழுதி இருந்தான்னா, சககிபாரோ அவனோட சின்ன வயசுல இருந்து அவன் பாட்டி கூட தான் வளர்ந்துருக்கு. அவனோட 10 வயசுல அவங்க பாட்டி இறந்து போயிருக்கு. அதனால அவன் பாசத்துக்காக ஏங்கி டிப்ரெஷன் ஆகுறான். அவன் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர எடுத்த பாதை கொலை.
ஆரம்பத்துல நத்தைகளை அதோட ஓட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுத்து அது சாகிறத பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்புறம் தவளைகளை வரிசை அணிக்க வச்சு அதுக்கு மேல சைக்கிளை ஏத்தி அது சாகிறத பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கான். இப்படி பண்ணும்போது இவனுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதாவும் எழுதியிருக்கு. இப்படி பண்ணி போர் அடிச்சு போனவன் பூனைகளை கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. இவன் பூனைகளை சாதாரணமா கொள்றது இல்ல, கை கால் தலை தனியா வெட்டி எடுத்து அது சாகிறத பார்த்து ரசிச்சிருக்கான். இப்படி பண்ணி போர் அடிச்சு போனவன் மனுஷங்க மேல அவனோட கொடூர பார்வையை திருப்புறான். February 10, 1997 சுத்தியலால 2 ஸ்கூல் பொண்ணுங்களை தாக்கி இருக்கான். அதிர்ஷ்டவசமா அதுல 2 பேரும் தப்பிச்சிருக்காங்க. March 16 அதே மாதிரி இந்த முறையும் 2 கேர்ள்ஸ தாக்கி இருக்கான். ஆனா அதுல ஒரு ஆள் 1 வாரத்துல இறந்து போறான். மனுஷங்களை கொல்றது ஈஸியா இருந்ததாகவும் அவனுக்கு நிம்மதி கிடைச்சாகவும் அவனோட டைரியில எழுதியிருக்கு. அவனோட டைரியில பொம்மிட்டோக்கோன்னு சொல்ற கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கான். அப்படி ஒரு கடவுள் ஜப்பான்ல இல்லவே இல்ல. அப்படி ஒரு வார்த்தைக்கு ஜாப்பனீஸ்ல அர்த்தமும். அப்புறம் போலீஸ் ஜூனை எப்படி கொன்னு அவன்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில பார்த்து போலீஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஜப்பானிய மக்களும் கதி கலங்கி போறாங்க. அப்படி அவன் சொன்னது என்னன்னா, இந்த ஜூன்னு சொல்ற பையன் சககிபாராவுக்கு நெய்பர் தான். அதனால சககிபாரா மேல ஜூனுக்கு நல்ல ஒரு நட்பு இருந்தது. ஜூனை பத்தியும் சககிபாராவுக்கு நல்லாவே தெரியும். May 24, 1997 சககிபாராவுக்கு ஜூனுக்கு டேட்டில் பிடிக்கும் நல்லாவே தெரியும். அதை வச்சுக்கிட்டு வா இந்த மலைக்கு மேல ஒரு ப்ளூ கலர் டேட்டில பார்த்தேன்னு கூப்பிடுறான். ஜூன் பண்ண தப்பு என்னன்னா சககிபாரா கூட போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாம போனது. அப்படி ஜூன் போகும்போது சககிபாரா சொன்ன இடம் வந்துட்டுன்னு ஜூன் ப்ளூ டேட்டில் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது சககிபாரா திடீர்னு அவன் கொண்டு வந்த சுத்திலால ஜூனோட தலையில பல தடவைகள் அடிச்சு ஜூனை கொன்னு. சககிபாரா ஜூனை கொல்லும் போது அவனுக்கு நிம்மதியா இருந்ததாகவும் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கான். அவ இத ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கன்னு சொல்லியிருக்கு. அப்படி கொலை பண்ணிட்டு அங்க இருந்த ஒரு பழைய டிவி ஸ்டேஷன்ல ஜூனோட உடம்ப ஒளிச்சு வச்சிரு. அடுத்த நாள் அங்க வந்து ஜூனோட தலைய வெட்டி எடுத்துடலாம்னு வெட்டுறான். அப்படி வெட்டும் போது கீழே கொட்டின ரத்தத்தை வாய் வச்சு உறிஞ்சு குடிக்கிறான். ஏன் அப்படி உறிஞ்சி குடிச்சேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில், சின்ன பையனோட ரத்தத்தை குடிக்கிறதுனால அவனோட பாவங்கள் தீர்க்கப்படும்னு அவன் நம்பி இருக்கு. அப்புறம் ஜூனோட தலைய அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு வா ஜூனோட பேரண்ட்ஸ் மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்கறாங்க போலீஸ் கிட்ட. இது சககிபாராக்கு தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்ட அவன் ஜூனோட தலைய ஸ்கூல்ல வச்சிடலாம்னு ஐடியா பண்ண. ஆனா சாதாரணமா வச்சா நம்ம மேல பயம் இருக்காதுன்னு ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே ஜூனோட வாயில அந்த லெட்டரை வச்சு May 27, 1997 ஸ்கூல் கேட்ல கொண்டு போய் வைக்கிறான். ஜூனை கொலை பண்ணது May 24, ஆனா ஸ்கூல் கேட்ல வச்சது May 27. ஜூனோட தலைய அப்ராக்சிமேட்லி 2 days என்ன பண்ணன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில், அவனோட தலைய வச்சு நான் வீட்டுல சும்மா விளையாடுனேன்னு கூடா சொல்லியிருக்கான். இவன் சொன்ன வாக்கு மூலத்தை ஜாப்பனீஸ் போலீஸ் மட்டும் இல்ல, ஜாப்பனீஸ் நாடே இத கேட்டு நடுநடுங்கி போய். இவன் பண்ண எல்லா குற்றங்களையும் ஒத்துக்கிட்டாலும் இவன் மைனர்ன்றதால ஜப்பான் கவர்மெண்ட் இவனை ஜூனியர் ஹோம்ல போட்டுடுறாங்க. அப்படி போட்டு இவன் 7 வருஷத்திலே வெளியே வந்துடுறான். May 11, 2004 இவனை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இவன் இப்பயும் போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் இதுல ஜோடியோ கில்லர்னு ஒருத்தரை மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஜோடியோ கில்லரை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோல என்னோட பிரசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.